வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதம் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். ராசியில் குரு இருக்கிறார். இதனால் பரிவர்த்தனை யோகத்தில் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கும் பலனை தாராளமாக தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எனவே இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமின்றி உடனுக்குடன் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் ராகு சுக்கிரனுடைய பலனை அதிகரித்து தருவாருங்க. இதனால் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாகவே இருக்குங்க. நினைத்த காரியம் பழிக்குங்க. வீடு வாகனம் வாங்குவதற்காக முயற்சித்து வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல வீடு வாகனம் வாங்குவதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு கடன் வசதிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் எதற்கும் உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. திடீர் டென்ஷன் அதிகரிக்குங்க. வார்த்தைகளை வாரி இறைத்து விடுவீர்கள். 5ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் 5க்குரிய புதன் 12ஆம் தேதி முதல் வக்ரமாவதும் சிறப்பல்லங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் செய்யும் சிறிய தவறும் கூட பெரிதுபடுத்தப்படும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக இது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருப்பதால வருமானம் என்பது இந்த பங்குனி மாதம் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால வரவுக்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியமில்லைங்க. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தவர்களுக்கு மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான பொருளாதார பிரச்சனைகளும் குரு பகவானுடைய ஜனன கால ராசி சஞ்சார காலத்தில் விளைவிக்கக்கூடும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. அலைச்சலும் அதிகரிக்கும். அமைதியாக இருந்த குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல சூரியனும் அவருடன் சேர்ந்திருப்பதால் பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்தும். வேறு வேலைக்கு மாற மனம் விளையுங்க. பாடுபட்டு உழைத்தும் கூட நற்பெயர் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு முயற்சி தோல்வியுறுங்க. கிடைத்தாலும்
கூட அந்த வேலையில் திருப்தி இருக்காது. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறாக இடமாற்றம் ஏற்படுங்க. குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் பலருக்கு தாய்நாடு திரும்ப வேண்டி சூழல் உருவாகுங்க. இதுவும் நன்மைக்கே என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல, அதாவது குறிப்பாக இந்த பங்குனி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இருப்பினும் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும். நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தக்க தருணங்கள்ல கை கொடுக்குங்க. கூட்டாளிகள் சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்புவது கவலை அளிக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாதான் இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க, கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பங்குனி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை கட்டுப்படுத்தல் ஓரளவு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விதத்தில் தாங்க இருக்குது. உங்களுக்கு பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் பங்குனி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள தருணங்கள்ல பூமி காரகரான செவ்வாய் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிப்பது நன்மை அளிக்காதுங்க. வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அடிப்படை வசதிகள் சிறிது குறையுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. ஆனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த பங்குனி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் ஜென்ம ராசியில் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால அக்குறையை சுக்கிரன் போக்கி விடுகிறார். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் கணவருடன் கருத்து வேற்றுமையும் மன நிம்மதியை பாதிக்குங்க. குழந்தைகளினாலும் கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பணியாற்றி வரும் மனிதருக்கு பணிச்சுமை விரக்தியை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் பார்த்து வரும் பணிக்கு பாதிப்பு ஏற்படாது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பொறுமை நிதானம் அவசியங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது முக்கியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் பங்குனி மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.